வணக்கம் நேர்களே, மெய்வழியின் விசேட நிகழ்ச்சி ஒன்றுக்கு உங்களை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றேன். உலகத்தினுடைய ஓட்டத்தில், வாழ்வியல் ஓட்டத்தில் இப்பொழுது பரபரப்பான வாழ்க்கையில் ஆன்மீகத்தினுடைய இடம் என்ன? ஆன்மீகத்துக்காக நாங்கள் கொடுக்கின்ற நேரம் என்ன என்பது இப்பொழுது கொஞ்சம் அலசப்பட வேண்டிய, நிதானித்து பார்க்கப்பட வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. அந்த வகையில் ஆன்மீக வழிகாட்டுதலுக்கூடாக உலகத்தை அமைதி வழிப்படுத்துவதற்காக, சாந்தப்படுத்துவதற்கான பல முனைப்புகளை மதங்கள் சார்ந்து அவரவருடைய நம்பிக்கைக்கு ஏற்ற வகையில் கொண்டு செல்லப்படுகின்றது. அது பெரும் முயற்சியும் காலத்தின் தேவையுமாக இருக்கின்றது. அந்த வகையில் இன்று நாங்கள் மிக முக்கியமாக பெனு அன்னையினுடைய திரு யாத்திரை தொடர்பாக புலம்பெயர்ந்த தேசங்களில் அதை பற்றி அறியாதவர்கள் இருக்க முடியாது என்று நினைக்கின்றேன். கத்தோலிக்க திரு யாத்திரை, பெனு அன்னையை நோக்கிய திரு யாத்திரையை கத்தோலிக்க பணியகம் நெதர்லாந்து இதை வருடா வருடம் ஒழுங்கு செய்து வருகின்றது. அந்த வகையில் 28வது திரு யாத்திரையாக இந்த முறை 9ஆம் திகதி மே மாதம் நடைபெற இருக்கின்றது. அந்த திரு யாத்திரை தொடர்பான விடயங்கள் தொடர்பாகவும், வாழ்வியல் தொடர்பாகவும், அதனுடைய செயற்திட்டங்கள் தொடர்பாகவும், வழிபாடுகள் தொடர்பாகவும் நாங்கள் பேசுவதற்காக என்று மிக முக்கியமாக மூவரை நாங்கள் சந்திக்க இருக்கின்றோம். அவர்களை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். அனைவருக்கும் அன்பு வணக்கம். வணக்கம். எங்களோடு அருட்தந்தை ஜோ மைக்கேல் அவர்கள் இணைந்திருக்கின்றார்கள். நெதர்லாந்து கத்தோலிக்க பணியகத்தினுடைய இயக்குநராக செயற்பட்டு கொண்டிருக்கின்றார். அவரை இந்த நேரம் வரவேற்றுக் கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். நன்றி ஃபாதர், இன்றைக்கு உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எத்தனையோ பணிகளின் நிமித்தம் உங்களுடைய வேலைகள் இருக்கின்றது. ஆனாலும் இந்த தொலைக்காட்சிகளுக்கு ஊடாக நாங்கள் மக்களுக்கான வழிகாட்டுதல்களையும் கொடுக்க வேண்டிய தேவையும் இருக்கின்றது என்ற பட்சத்தில் இன்று எங்களோடு இணைந்திருக்கிறீர்கள். பெனு அன்னையினுடைய திரு யாத்திரை தொடர்பாக கடந்த வருடங்களாக தொடர்ச்சியாக அண்டன் துரையப்பா அவர்களோடு நாங்கள் தொடர்ச்சியாக பேசிக் கொண்டிருக்கின்றோம். இந்த வருடம் 2026ஆம் ஆண்டு இந்த யாத்திரை முன்னெடுக்கப்பட இருக்கின்றது. இந்த யாத்திரைகள் ஏன் முக்கியம், அந்த காலத்தில் மக்கள் இணைந்து கொள்வதற்கான தேவை என்ன என்பது தொடர்பாக உங்களுடைய வழிகாட்டுதலை, கருத்துக்களை கேட்டுக்கொண்டு நாங்கள் அடுத்த விடயங்களுக்கு செல்லலாம் என்று நினைக்கின்றேன். சொல்லுங்க. நன்றி. இந்த நேரத்தை கொடுத்து எங்களுக்காக இந்த மருதமடு அன்னை பெனு அன்னையினுடைய மகத்துவத்தை, மகிமையை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கும், மக்களுடைய தேடலை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கும் ஒரு வாய்ப்பு கிடைத்ததற்கான ஒரு சந்தர்ப்பமாக இதை கருதுகின்றேன். நாம் ஆதி காலம் தொட்டே பார்க்கின்ற பொழுது மனிதன் கடவுளுடைய அறிவு இல்லாத இருந்த ஒரு காலத்திலும் கூட தனக்கு மேற்பட்ட ஒரு சக்தி, ஒரு ஆற்றல் இருப்பதை எந்த காலத்திலும் உணர்ந்திருக்கின்றான். தன்னால் இயலாத ஒன்றை, ஒரு தன்னுடைய இயலாமையை, தன்னுடைய அறியாமையை ஒரு உயர்ந்த சக்தியோடு தொடர்பு படுத்தி பார்க்க எப்பொழுதுமே மனிதன் தவறியதில்லை. அந்த வழியிலே மனிதனுடைய நாகரிகங்கள் வளர்கின்ற பொழுது அவனுடைய தேடல் மனம் சார்ந்த, இதயம் சார்ந்த ஒன்றாக இருக்கின்றது. அறிவு சார்ந்த தேடல் எப்பொழுதுமே மனிதனுக்கு ஒரு நிறைவை தந்ததாக நாம் வரலாற்றில் காண முடியாது. ஏதோ அந்த நேரத்திலே மனிதர்களை சந்தோஷப்படுத்தும். இன்றைக்கு கூட இந்த நவீன உலகத்திலே மனிதர்கள் இந்த இயந்திரத்தனமான ஒரு வாழ்க்கையை வாழ்கின்ற பொழுதும் கூட கடவுள் எங்களுக்கு தேவையில்லை, எங்களுக்கு தேவையான அனைத்தும் எங்களுக்கு இருக்கின்றது, எங்களுடைய மூளை தான் எங்களுக்கு பலம், எங்களுடைய தனிப்பட்ட ஆற்றல் சக்தி தான் எங்களுக்கு பலம் என்று சொல்லுகின்ற பொழுதும் கூட நாம் ஒன்றை சிந்திக்க வேண்டும். எல்லாம் நன்றாக போய்கொண்டிருக்கின்ற பொழுது தன்னுடைய பலத்தை மனிதன் முழுமையாக நம்புவான். எப்பொழுது எங்கே ஒரு சிறு சறுக்கல், சிறு தடங்கள் எங்கே ஏற்படுகின்றதோ, போராட்டங்கள், போர்கள் அல்லது தன்னுடைய இயலாமையை அவன் உணர்கின்ற பொழுது அடிப்படையாக உடனடியாக அவனோடு தொடர்பு படுத்தி பார்க்கின்றது ஒரு ஆன்மீகம். அவனுக்கு மனதிலே ஆறுதலையும் தேறுதலையும் மன அமைதியையும் தரக்கூடியது ஆன்மீகம். அந்த தேடல் தான் இன்றும் இருக்கின்றது. இயந்திரத்தனமான உலகிலும் கூட மனிதன் தன்னையே நிறைவுள்ளவனாக நினைக்கின்ற பொழுதும் கூட ஒரு ஆன்மீக தேடல். உதாரணத்தில் சொல்ல போனோம் என்றால், இந்த ஐரோப்பிய வாழ் மக்களும் கூட தாங்கள் ஆலயத்திற்கோ அல்லது விசுவாச சார்ந்த வாழ்க்கையோ, நம்பிக்கை சார்ந்த வாழ்க்கையோ வாழாமல் இருந்தாலும் கூட அந்த ஆலயத்திற்கு செல்லாதவர்கள் கூட சிறு சிறு யாத்திரைகள் செல்கின்ற முறைகளை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். உதாரணமாக லூர்து நகர், பிரான்சில் இருக்கிற லூர்து நகர், கேவலார் ஜெர்மனியிலே கேவலார், இன்று பல இடங்களில் பார்க்கின்ற பொழுது யாத்திரைகளை, திருப்பயணங்களை மேற்கொள்கின்றான். எதற்கென்றால் தன்னுடைய மனதை ஒரு ஆற்றலோடு, கடவுளோடு, ஆன்மீகத்தோடு, மன அமைதிக்காக செலவிடக்கூடிய ஒரு தேடல். அந்த தேடல் எப்பொழுதுமே இருந்து கொண்டிருக்கின்றது. அந்த தேடல்
ஆலயம் சார்ந்த அல்லது கட்டிடம் சார்ந்த ஆன்மீகமாக இல்லாமல் மக்கள் ஆன்மீகமாக, மனித ஆன்மீகமாக மையப்படுத்தப்படுகின்றது. வருடத்திற்கு ஒரு முறையோ அல்லது இருமுறையோ சில முறைகளோ அந்த ஆலயம் தேடி சென்று தன்னுடைய விருப்பங்களையும் தன்னுடைய ஆசைகளையும் வேண்டுதல்களையும் விண்ணப்பங்களையும் பல நேரங்களில் தன்னுடைய போராட்டங்களையும் சோதனைகளையும் கண்ணீரையும் தன்னுடைய கடந்த காலத்திலே தன்னுடைய கண்களிலிருந்து கண்ணீரை வரவழைத்த அத்தனை ஒரு கவலைக்கிடமான ஒரு எண்ணங்களை வேண்டுதலை கூட அந்த இடத்திலே மாதாவாக இருக்கலாம் அல்லது எந்த புனிதர்களாக இருக்கலாம் வைக்கக்கூடிய ஒரு நிலை. இப்படி பார்க்கின்ற பொழுது இந்த தேடலினுடைய வெளிப்படையாக அந்த தேடலினுடைய நிறைவாக மனிதர்கள் அதுவும் இலங்கையிலிருந்து புலம்பெயர்ந்து வந்திருக்கின்ற தமிழ் உறவுகள் அத்தனையும் தேடி வரக்கூடிய ஒரு இடமாக கடந்த 28 ஆண்டுகளாக அந்த பெனு அன்னையினுடைய திருப்பதி பெனு அன்னையினுடைய ஆலயம் அமைந்திருந்திருக்கின்றது. அந்த தமிழ் கத்தோலிக்க ஆன்மீக பணியகம் நெதர்லாந்திலிருந்து நாங்கள் 28 வருடமாக அந்த ஆலயத்திலே ஒரு யாத்திரையை திருப்பயணத்தை மேற்கொண்டிருக்கின்றோம். அந்த பயணத்தினுடைய பயனாகத்தான் இன்றைக்கு ஒரு முழு நிறைவான சந்தோஷமாக ஒரு நிறை மகிழ்ச்சியோடு உங்களோடு சில விடயங்களை பகிர்ந்து கொள்ள நாங்கள் காத்திருக்கின்றோம். இந்த ஒரு தேடலுக்கான பதிலாகத்தான் இந்த ஆன்மீக பயணங்கள் திருப்பயணங்கள் அமைந்திருக்கின்றது. மிக நல்லது ஃபாதர். அருமையாக வாழ்வினுடைய தேடல் எதை நோக்கி முற்றுப்பெறுகின்றது, எதை நோக்கி அலைகின்றது என்பதை அழகாக ஆன்மீகத்தோடு எங்களுக்கு சொன்னீங்கள். அதுவும் மாதாவினுடைய திருப்பதி நோக்கி நகர வேண்டியதனுடைய மன நிறைவு பெற வேண்டிய அல்லது ஏழைகளின் கன்னி என்று தன்னையே அறிமுகப்படுத்தி இருக்கின்ற பெனு அன்னையினுடைய அந்த திருவடிகளை நோக்கி மன நிம்மதிக்காக நகர்கின்ற இந்த யாத்திரை மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. இதை நெதர்லாந்து கத்தோலிக்க பணியகம் தொடர்ச்சியாக 28 வருடங்களாக இதற்கான வழிகாட்டுதல்களையும் நெறிப்படுத்தல்களையும் வழிபாடுகளையும் மக்களுக்காக ஒருங்கிணைக்கின்ற யாத்திரைகளை முன்னெடுப்பதற்காக மிக்க நன்றியை நாங்கள் இந்த நேரம் கூறிக்கொண்டு அதனுடைய நெதர்லாந்து கத்தோலிக்க ஆன்மீக பணியத்தினுடைய செயலாளராக இருக்கின்ற அண்டன் துரையப்பா அவர்கள் நீண்டகாலமாக மாதாவினுடைய பெரும் பக்தன் என்றுதான் நான் சொல்லுவேன். அவ்வளவு பற்றுறுதியோடு நம்பிக்கையோடு மாதாவினுடைய நம்பிக்கையோடு தன்னுடைய நம்பிக்கையின் அடிப்படையில் தான் பெற்ற அந்த மன நிறைவின் அடிப்படையில் அனைத்து மக்களையும் இணைக்க வேண்டியதுக்கான பெரும் முயற்சிகளோடு அவருடைய செயற்பாடுகள் இருக்கின்றன. அன்றென்ன இந்த வருடம் பெனு அன்னையினுடைய திரு யாத்திரை ஏன் முக்கியத்துவம் பெறுகின்றது, அந்த முக்கியத்துவத்தில் நீங்கள் சொல்ல வேண்டிய விடயங்கள் என்னவாக இருக்கு? நிச்சயமா முதற்கண் இந்த மெய்வழி தொலைக்காட்சிக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்று சொன்னால் மக்களுக்கு இந்த காலம் டிஜிட்டல் உலகம். இந்த டிஜிட்டல் உலகத்தில் நாங்கள் எங்களோட செய்திகளை கொண்டு போகிறோம்னு சொன்னால் பல வலைத்தளங்கள் இருக்கிறது. முக்கியமாக மெய்வழி தொலைக்காட்சி ஊடாக நான் கடந்த 2 வருடங்களாக மருதமடு அன்னை 2023ஆம் ஆண்டு இங்கே கொண்டு வரப்பட்டது. அந்த ஆண்டிலே இருந்து நான் இந்த மருதமடு அண்ணனுடைய வரலாறையும் மருதமடு அன்னை ஈழத்து தாய் எங்களுடைய புலம்பெயர்ந்து எங்களை நோக்கி வரைக்கில் இருக்கின்ற அந்த சுகத்தை எவ்வாறு அனுபவித்தது என்று சொல்லி உங்களோட கடந்த 2 வருடம் பகிர்ந்திருக்கின்றேன். அந்த பகிர்தலின் தொடர்பு தான் இன்றைய ஒரு கட்டமாக இருக்கின்றது. அதில் முழுமையாக மெய்வழி தொலைக்காட்சி முக்கிய பங்கு எடுத்திருக்கின்றது. புலம்பெயர்ந்து இருக்கின்ற ஈழத்து மக்கள், உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் மருதமடு அன்னை என்று சொன்னால் ஆரென்று தெரியும். அந்த மருதமடு அன்னை எங்களை நோக்கி வந்திருக்கின்றாள் என்று சொன்னால் அது அற்புதமான ஒரு வரலாறு. அந்த வரலாற்றின் ஒரு துளிதான் மருதமடு அன்னை பெனு அன்னை திருத்தலத்தை நோக்கி வர்றது. முக்கியமாக நான் இந்த கட்டிடங்கள், அதாவது 2023ஆம் ஆண்டு மருதமடு அன்னை இங்கே பெனு அன்னையில் வந்திருக்கின்றார். ஒரு சின்ன ஒரு இடத்துல எங்களை காணி தந்திருக்கின்றார்கள். ஒரு கட்டிடமாக கட்டினோம். ஆனால் எங்களுடைய பணியகத்தில் கட்டும்போது அஞ்சயம் இல்லை. அப்போ இப்போ நாங்கள் ஒரு அழகான ஒரு சிற்றாலயத்தை அந்த இடத்தை அவர்கள் தந்து அதை கட்டி முடித்து கொண்டே இருக்கிறோம் என்று சொன்னால் மாதாண்ட அருள், மாதாண்ட வழிநடத்தல். ஏனென்று சொன்னால் தாயகத்தில் இருந்து புலம்பெயர்ந்த மக்களை தோடி மாதா வந்திருக்கிறான்றதான் என்னுடைய நம்பிக்கை. அந்த நம்பிக்கை எல்லாருக்கும் இருக்கின்றது. உண்மையாக இந்த அனுபவத்தை நான் பகிர்றேன் என்று சொன்னால் ஒவ்வொரு மக்களிடமிருந்து நாங்கள் போய்களை சொல்றது, இந்த மாதாவுக்கு இந்த கட்டிடத்தை கட்டுகிறோம், உங்களுக்கு விரும்பினால் நீங்களும் அந்த இடத்துல கும்பிடைக்கல, உங்களுக்கு ஒரு மன சந்தோஷம் இருக்கு, நானும் ஒரு சின்ன ஒரு அன்பளிப்பு செய்தேன் என்று சொன்னால் ஒருத்தர் மனங்கோணாமல் அந்த அன்னையை வழிபட போகணும் என்று சொல்லி தந்திருக்கின்ற ஒரு சந்தோஷம்.
இன்று கட்டிடக் கலைஞர்கள் தொட்டு எல்லாரும் வந்து ஒரு பக்தியாக அதை கட்டி முடிக்கிறதுக்கு ஆர்வமாக இருக்கிறார்கள்னு சொன்னால் மருதமடு அன்னை இங்கே நோக்கி வந்திருக்கின்றார் என்றதில் மிகுந்த மகிழ்ச்சி. அண்மையிலே ஒரு பிரெஞ்சு ஃபேமிலியை நான் அதில் சந்தித்தேன். அவர்கள் ஆர்வமாக கேட்டார்கள், அழகாக கட்டப்படுது அந்த இடத்திலேயே. நான் நினைக்கிறேன் எங்கிட்ட மருதமடு சிற்றாலயம் தான் அழகாக இருக்கிறது. அவர் கேட்டால் வந்து இந்த மாதாக்குரிய வரலாறு என்ன, இவ்வளவு கட்டப்படுதே என்று சொல்லி. அதுக்கு பிறகுதான் யோசிச்சோம் நாங்கள், அடே மாதண்ட வரலாறு போட வேணுமே என்று சொல்லி. அப்போ ஒவ்வொரு தேடல்களும் அங்கே இருக்கின்ற ஒரு அனுபவத்தை தான் குடிக்கிறது. என்னை பொறுத்தளவில் மருதமடு மாதா தாயகத்தில் இருந்தால் அந்த தாய மக்களுக்கும் அயல் இருக்கிற நாட்டுக்கு தான் தெரியும். ஆனால் எப்போ இங்கே வந்து மாதா புலம்பெயர்ந்த விட்டு ஒரு பனுவை நோக்கி ஒரு பெல்ஜியத்திலே குடியிருக்கின்றாரோ அன்று உலகத்தில் இருக்கிற எல்லா மொழி பேசுகின்ற மக்களுக்கும் தன்னை அடையாளப்படுத்த வந்திருக்கிறார் என்றதுதான் என்னுடைய கருத்தாக இருக்கு. பொதுவாக பிள்ளைகளுக்கு எப்பொழுதும் தன்னுடைய தாய்க்கு ஒரு இல்லம் அமைத்து தாயை அழகு பார்க்க வேண்டும், தன்னுடைய தாய் தன்னை வழிநடத்தினார் என்றதுக்கான ஒரு நன்றிக்கடனாக பல பிள்ளைகள் செய்வதை பார்த்திருக்கிறோம். இப்பொழுது மாதா அனைத்து உலகத்துக்குமே அன்னையாக இருக்கின்ற அன்னைக்கு ஒரு இல்லத்தை புலமைந்த தேசத்திலே நீங்கள் கட்ட முன்வந்ததும் அதற்கான வழிநடத்தலை பெற்றதும் அது ஒரு பெரும் மகிழ்ச்சியாக 2026ஆம் ஆண்டு திருயாத்திரை அந்த சிற்றாலயத்தில் அன்னையினுடைய திருவிழா பிகழ்ச்சியாக நடைபெற இருக்கின்றது. அதற்கான அருள் மாதானுடைய அருள் எல்லோருக்கும் கிடைத்திருக்கிறது. அதை காணுவதற்கும் எல்லோருக்கும் வரம் கிடைக்கும் என்ற நம்பிக்கை இருக்கின்றது. உங்களுடைய நம்பிக்கை எப்பொழுதும் பார்க்கும் பொழுது நாங்கள் ஆரம்பத்தில் நாங்கள் பேசும் பொழுது பெனு திருத்தலத்தில் மாதாவினுடைய அருட்கரம் இருக்கின்ற பொழுது ஏன் மடுகெண்ணை வர வேண்டும் என்ற ஒரு கேள்வி பலராலும் எழுப்பப்பட்ட ஒரு கேள்விதான். ஆனால் நீங்கள் அழகாக அந்த நம்பிக்கையோடு எப்பொழுதும் எங்களுடைய அன்னையை நாங்கள் அருகில் நிறுத்தி பார்ப்பொழுதுதான் எங்களுக்கு சந்தோஷம், ஒரு நம்பிக்கை. அந்த நம்பிக்கை நடுப்பத்தில் மடுமாதா இப்பொழுது பெனு திருத்தலத்தில் பெனு அன்னையோடு அருகருகாக இணைந்த அந்த தலங்களில் ஒன்றாக இருப்பதும் சந்தோஷமாக இருக்கின்றது. இந்த நேரத்தில் உபதலைவராக கத்தோலிக்க பணியத்தினுடைய மேரி ஜெரால்ட் அவர்கள் எங்களோடு இணைந்திருக்கிறார். அவரை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றேன். அந்நேருக்கு அந்நியர்கள் வழிகாட்டுதலாக இருப்பார்கள். இந்த வகையிலே உங்களுடைய நம்பிக்கை தொடர்ச்சியாக ஆன்மீகத்தில் அடுத்த வருகின்ற சந்ததிகளை வழிநடத்த வேண்டிய தேவையும் இருக்கின்றது. இந்த எவ்வகையான வழிபாட்டு முறைகள் அல்லது வழிபாடுகள் அங்கு ஒழுங்கமைக்கப்பட்டிருக்கின்றன, எப்படி மக்கள் பங்கு பெற்றலாம் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? நாங்கள் முதல்கண் மெய்வழி தொலைக்காட்சிக்கும் இந்த சந்தர்ப்பத்தை எங்களுக்கு வழங்கிய உங்களுக்கும் மூவர் தேவனுக்கும் மாதா அம்மாவுக்கும் முதல்கண் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, நாங்கள் வந்து கடந்த 28 வருடங்களாக 2 நாட்கள் வழிபாட்டு முறைகளை ஒழுங்கு செய்திருக்கிறோம். வெள்ளிக்கிழமையில் வந்து முதல் நாள் வெள்ளிக்கிழமை வந்து திருப்பலியும் அந்த மாதா காட்சி கொடுத்த பனுவனை காட்சி கொடுத்த அந்த சிற்றாலயத்தில் திருப்பலியும், அதனை தொடர்ந்து சுபமாலை மெழுகுதிரி சுற்றுப்பவனியும், அது வந்து மாதா நீரூட்டை ஆசீர்வதித்து அந்த நீரூற்று அந்த இடத்துல அது நிறைவு பெறும். அதோட நாங்கள் கடந்த 2 வருடங்களாக இளைஞர்களுக்கும் ஒரு வழிபாட்டை நாங்கள் ஆரம்பித்திருக்கிறோம். சென்ற வருடம் ஃபாதர் ரொபின்சன் அவர் வந்து திருகோணமலை மாவட்டத்தினுடைய குரு முதல்வர். சென்ற வருடம் நாங்கள் ஆரம்பித்த வழியில் அதிக அளவான இளைஞர்கள் ஆர்வத்தோடு பங்கு கொண்டு, இப்போ பெற்றோருக்கும் பெரியோர்களுக்கும் புறம்பாக கொண்டு இளைஞர்களுக்கும் தனியே ஒன்றாக ஆரம்பித்தோம். அதில் நிறைய இளைஞர்கள், நிறைய இளம் பிள்ளைகள் ஆர்வத்தோடு பங்கு பெற்றார்கள். அதே போல் இந்த வருடமும் அந்த அவர்களுக்கான ஒரு வழிபாடும் அவர்களுக்கான ஒரு அந்த ஒரு கலந்துரையாடலும். இப்போ ஆன்மீகத்தில் அவர்கள் என்னென்ன கஷ்டங்களை எதிர்நோக்குகிறார்கள், மற்றது அது எப்படி அவர்கள் தாங்களாகவே, இப்போ பெற்றோர்கள் இல்லாமல் தாங்களாகவே மனம் திறந்து அந்த ஆன்மீகத்தை தாங்கள் எப்படி வருங்காலத்தில் அந்த ஆன்மீகத்தில் தாங்கள் ஈடுபட்டு தங்களுடைய விசுவாசத்தை உறுதிப்படுத்துறதுக்கு அவர்கள் பல்லின கலாச்சாரத்துக்கு மத்தியில் வாழைக்குள்ள அவர்களுக்கு நிறைய இடர்பாடுகள் இருக்குது. அப்போ அதுகளை அவர்கள் அந்த சந்தேகங்களை தீர்த்து கொள்றதுக்கு இது ஒரு சிறந்த ஒரு
கலந்துரையாடலும் வழிபாட்டு முறையுமாக அமைந்தது. இது நீண்ட காலமாக எங்களுடைய இயக்குனருடைய ஒரு ஆன்மீக பணியத்திலும் ஒரு நீண்ட கனவாயும் இருந்தது. மற்றது சனிக்கிழமைகளில் காலையில் 10 மணிக்கு திருச்சொவ மாலையோடு ஆரம்பித்து அதன் பிற்பாடு குணமாக்கும் வழிபாடு இவ்வருடம் திருகோணமலை மறை மாவட்ட குறுமுதல்வர் ஃபாதர் ரோபின்சன் தலைமையில் நடைபெறும். அதனைத் தொடர்ந்து 12:30 மணிக்கு மாதா திருத்துருவ பவனியும் திருச்சொவ மாலை பவனியும் இடம்பெற்று அன்னை காட்சி கொடுத்த இடத்துல ஒரு வழிபாடும் நீரூட்டில் இறுதி ஆசிரும் இடம்பெறும். அதனைத் தொடர்ந்து இவரிடம் விசேடமாக மடு அன்னை அர்ச்சிப்பு 3 மணிக்கு இடம்பெறும். அதனைத் தொடர்ந்து 4 மணிக்கு திருநாள் திருப்பலி இடம்பெறும். ஆனால் இந்த திரு யாத்திரையில வருடா வருடம் இந்த முறை 28வது வருடம் பல்லாயிரக்கணக்கான மக்கள். சென்ற முறை அந்த கோயில் அப்படியே கோயில், அது ஒரு பெரிய ஒரு பனு திருத்தலத்தில் அது பெரிய ஒரு கோயில். அதுக்குள்ள அந்த திருத்தல டிரெக்டர் சொன்னார் 6000 பேர் இந்த கோயில்ல அமரலாம். இந்த கோயில் ஃபுல்லா இருந்தது, கோயில் மட்டுமே 6000. அது கங்காள வெளியிலெல்லாம் நிறைய மக்கள். மற்றது நாங்கள் வெள்ளிக்கிழமை தங்குற மக்களுக்கு தங்குமிட வசதியும் அந்த திருத்தலத்தில் இருக்குது, அதையும் செய்து கொடுக்குறோம். சென்ற வருடங்கள் 100க்கும் மேற்பட்ட மக்கள், 150க்கும் மேற்பட்ட மக்கள் தங்கினார்கள். அது அவர்கள் ஒரு வேடிக்கையாகவோ அல்லது ஒரு வக்கன்சி அண்டோ வெக்கேஷன் அண்டோ வரையில்லை. அவர்கள் வாரவர்கள் எல்லாம் வைத்தியர்களால் கைவிடப்பட்ட கேன்சர் பேஷண்ட்டுகள், மற்றது தீராத நோய்கள், மற்றது அதை என்ன நோய் என்று அவர்கள் அனுபவிக்கிற வேதனைகள் எல்லாம் அளப்பெரியது. அது மட்டுமில்லை 10 வருடங்கள் 15 வருடங்கள் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள், இப்படியெல்லாம் அப்படி ஒரு எங்களுக்கு எங்கேயுமே எங்களுக்கு வழி கிடைக்கவில்லை, எங்கேயுமே எங்களுக்கு பதில் கிடைக்கவில்லை. இந்த அன்னை ஏழைகளின் கன்னி, இந்த அன்னையிடம் நாங்கள் நம்பி வருகிறோம் என்று வருகிறார்கள், பக்தியோடு பங்கு கொள்கிறார்கள். அங்கே தங்குமிட வசதியில் சில சிரமங்கள் இருக்கும், அந்த சிரமங்களையும் பாராமல் பக்தியோடு பங்கு கொண்டு, பக்தியோடு அந்த திரு யாத்திரையில் பங்கு கொண்டு 10-15 வருடங்கள் இல்லாதவைக்கு அடுத்த வருடமே குழந்தை பாக்கியம் பெற்று ஒரு குடும்பம் இளம் குடும்பம் 3 குழந்தைகளையும் 15 வருடங்கள் குழந்தை இல்லை, ஆனால் ஒரு பிரசவத்தில் 3 குழந்தைகள் கிடைத்தன. அதே போல் அடுத்த வருடம் பங்கு கொண்ட இன்னொரு குடும்பம், அதுக்கும் 10 வருடங்கள் இல்லை, இன்று 2 ஆண் பிள்ளைகள். அதே போலுடைய அப்படி எங்களுடைய மகளுக்கும் 5 வருடங்கள். இப்போ இந்த முறை அவ தாய்மை அடைந்திருக்கிறார். மனு அன்னையின் மாதத்தில் தான் அவருக்கும் வைகாசி மாதத்து குழந்தை கிடைக்க இருக்கு. இப்படி எத்தனையோ வேண்டுதல்கள், அவர்கள் எவ்வளவோ முயற்சிகள் செய்தும் கிடைக்கப்பெறாதவை எல்லாம் அந்த திருத்தலத்தில் அவர் கிடைக்க பெற்று மாதாவுக்கு நன்றி கூறியிருக்கிறார்கள். நன்றியோடு திரும்பவும் அந்த யாத்திரைகளில் பங்கு கொள்வது எங்களுக்கு, நாங்கள் இந்த யாத்திரைகளை நடத்தும் பொழுது எவ்வளோ இடர்பாடுகளை சந்திச்சிருக்கிறோம். ஆனால் அந்த மக்களுடைய பக்தியும் நன்றியும் அவர்கள் கூறுற சாட்சியங்களும் எங்களுக்கு இந்த யாத்திரையை மேற்கொள்வது ரொம்ப உந்துதலாகவும் உற்சாகமாகவும் எங்களுக்கு இருக்கிறது. மூவரு தேவனுக்கும் மாதா அம்மாவுக்கும் நிறைந்த நன்றிகள். மரங்கள் நிறைய பெற்றதாக உங்களுடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் மாதாவினுடைய அருளுக்கும் ஆசிக்குமான சாட்சியங்களாகவும் இந்த நேரம் பகிர்ந்திருக்கிறீங்க. மிக்க நன்றி. வழிபாட்டு நேரங்களையும் வழிபாட்டு விடயங்களையும் தெளிவாக நீங்கள் சொல்லியிருக்கிறீர்கள். அந்த காலங்களில் மே 9ஆம் தேதி நடக்கின்ற திருவிழாவாகிலும் சரி, அதற்கு முற்பட்டதாக இருந்த திருப்பவனிகளாகிலும் எல்லாவற்றிலும் பங்கு பெற்றக்கூடியதாக அழகாக எங்களுக்கு விவரமாக தந்திருக்கிறீங்க. மிக்க நன்றி. நல்லது. மிகவும் உற்சாகமாக இருக்கின்றது உங்களோடு பேசும் பொழுது. மாதாவினுடைய அருளும் ஆன்மீகத்தினுடைய இணைவும் அவனுடைய அரவணைப்பும் வேண்டியவர்களுக்கான இயக்கங்களோடு கைவிடப்பட்டவர்களுக்கான ஆதரவாக அன்னை இருப்பதும் அதனுடைய நம்பிக்கைகளை உலகிற்கு சொல்லுவதாக உங்களுடைய சாட்சியங்கள் இருந்திருக்கின்றன. மிக்க நன்றி உங்களுடைய வார்த்தைகளுக்கு. நல்லது. நாங்கள் இப்பொழுது ஃபாதரோடு மீண்டும் பேசலாம் என்று இருக்கிறேன். நம்பிக்கைகளை நோக்கி மக்களுடைய தேடல் அதிகரித்திருக்கின்றது. இப்பொழுது இளையவர்கள் அடுத்த தலைமுறை தொடர்பாக
பலருக்கான கேள்விகளும் கவலைகளும் பெற்றோர்களுக்கு முதல் சந்ததியினருக்கு நிறையவே எழுந்திருக்கின்றது. இனிவரும் காலத்தில் இந்த அடுத்து வரும் தலைமுறைக்கான வழிகாட்டுதல்கள், அவர்கள் ஆன்மீகத்தோடு ஆன்மீகத்திலிருந்து விலகி போவதற்கான நிறையவே சந்தர்ப்பங்கள் அவர்களுக்கு வந்திருக்கின்றன. அதை போக்குவதற்கு இந்த மதம் சார்ந்தவர்கள், மத போதகர்கள், மத வழிநடத்தினர்கள் அவர்களுக்கான நேரங்களை கொடுத்து அவர்களை ஒருமுகப்படுத்துவதற்கான சேவைகளில் ஈடுபடுகின்றார்களா என்ற கேள்விகளும் இருக்கின்றன. இந்த காலத்தில் எப்படியான சவால்களை நீங்கள் இயக்குனர்களாக, கத்தோலிக்க வழிநடத்துவர்களாக இருக்கின்ற பொழுது இளையவர்கள் மத்தியில் எதிர்பார்க்கிறீர்கள்? இவர்களை எப்படி ஆன்மீகத்தோடு ஒன்றிணைந்து அவர்கள் பயணிப்பதற்காக நீங்கள் எதிர்கொள்கின்ற சவால்கள் எப்படி இருக்கின்றன? சவால்கள் நிறைய, மிகப்பெரிய சவாலான கால சூழ்நிலையில் தான் நாம் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆன்மீகத்திலே மிகப்பெரிய சவால் நிறைந்த காலம் என்று சொன்னால் இது இந்த காலம்தான். ஏனென்றால் நாங்கள் நம்முடைய தாய் நாடுகளிலிருந்து வந்து இங்கு வேலை செய்கின்ற பொழுது தாய் நாட்டிலே நம்முடைய ஆன்மீக எழுச்சியை கண்டவர்கள். அங்கே இருந்த கோவில் நிரம்பி வழிந்த அந்த ஒரு சூழ்நிலையிலிருந்து இங்கு வருகின்ற பொழுது ஒரு காலியான கோயில்களை காண்கின்ற பொழுது அந்த எழுச்சியும் அந்த தேடலும் மறைந்து விட்டதோ என்கின்ற ஒரு எண்ணம் கூட வருகின்றது. ஆனால் நான் வந்து என்னுடைய இயல்பிலேயே ரொம்பவும் நேர்மறையான ஒரு மனிதர். எப்படி என்றால் எதுவுமே அழிக்கப்படுவதில்லை, மாற்றப்படுகின்றது என்பதிலே நான் நம்பிக்கை கொண்டிருக்கின்றவன். எந்த நம்பிக்கையாக இருந்தாலும் சரி, அல்லது வழிபாட்டு முறைகளாக இருந்தாலும் சரி, நம்முடைய வாழ்க்கை முறைகளாக இருந்தாலும் சரி, எதுவுமே அழிந்து போவதற்கான ஒன்றல்ல, அழிக்கப்படுவதில்லை. உதாரணமாக வாழ்க்கையை சொல்லும் பொழுது மனித வாழ்க்கையும் கூட அழிந்து போகக்கூடியது, இறப்பும் கூட மனிதனை அழிக்கக்கூடியதல்ல, ஒரு மாற்றம். இந்த பக்கத்திலிருந்து அந்த பக்கம் சொல்லுகின்ற ஒரு பயணமாகத்தான் ஒரு இறப்பையை நான் பார்க்கின்றேன். அப்படி இருக்கின்ற பொழுது நான் உங்களிடத்தில் நீங்கள் ஒரு அழகாக தொட்டு சென்ற ஒரு விடயத்தை நான் கதைக்க ஆசைப்படுகின்றேன். அதற்கு முன்பாக ஒரு வரலாற்றை பார்க்கின்ற பொழுது ஏன் இந்த மடு அன்னைக்கான ஆலயம்? முதல் கேள்வி என்னென்னா, நம்ம யோசித்து பார்ப்போமே, நம்முடைய தாய் மக்கள், தமிழ் உறவுகள் இலங்கையிலிருந்து புறப்படுகின்ற பொழுது யாருமே எனக்கு தெரிந்து பை நிறைய பணமோ அல்லது தங்கமோ அல்லது மிகப்பெரிய பொருட்களையோ எடுத்துக்கொண்டு இது என்னை காப்பாற்றும் வெளிநாட்டில் என்று யாருமே வந்தவர்கள் அல்ல. எல்லோருமே ஒரே ஒரு விடயத்தை, ஒன்றை மட்டும்தான் எடுத்து வந்தார்கள் என்று சொன்னால் அது தங்களுடைய நம்பிக்கை. மாதா, கடவுள் என்னை வழிநடத்துவார். எந்த நாட்டுக்கு போக போகிறோம், அந்த நாடு எப்படி இருக்கும், அங்கெல்லாம் இருக்கிறவங்க என்னை ஏற்றுக்கொள்வார்களா, எனக்கு கார்டு கிடைக்குமா, என்னை அங்கீகரிக்குமா அந்த நாடு என்று பல போராட்டங்களுக்கு மத்தியில் கடவுள் எனக்கு வழிகாட்டுவார் என்கின்ற ஏதோ ஒரு நம்பிக்கை தான் அவர்கள் கொண்டு சுமந்து வந்தது. வெறும் கையோடு வந்தவர்கள் மனதில் நிறைய நம்பிக்கையை எடுத்து வந்தார்கள். அந்த நம்பிக்கை தான் அவர்களை வழிநடத்தியது, அந்த நம்பிக்கை தான் அவர்களுக்கு வாழ்வு கொடுத்தது, அந்த நம்பிக்கை தான் இன்றும் அவர்களை வாழ வைத்து கொண்டிருக்கின்றது. ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையினுடைய வேகத்திலே அந்த நம்பிக்கை விட்டு சிறிது விலகி போய்விட்டாலும் கூட வருகின்ற பொழுது எந்த ஒரு மனிதரும், எந்த ஒரு உறவும் அந்த ஒரு மனம் நிறைந்த கடவுள் நம்பிக்கை, ஆன்மீகத்தை தனக்கு வழிகாட்டுவார், தனக்கு வாழ்வு கொடுப்பார் என்ற ஒரு ஏக்கத்தோடு, எதிர்பார்ப்போடு வெளிநாட்டுகளுக்கு புலம்பெயர்ந்து வந்திருக்கின்றோம். முதல் படி. இரண்டாவது படியாக நீங்கள் அந்த இதை தொட்டு சென்ற விடயத்தை நான் கதைக்க விரும்புகின்றேன். என்னவென்றால், மடுமாதாவிற்கு ஏன் பனுவிலே ஆலயம் அமைக்க வேண்டும்? மடுமாதா அங்கே ஸ்ரீலங்காவில் இருக்கின்றார், எதற்காக பனுவிலே ஆலயம் எடுக்க வேண்டும்? உதாரணத்துக்கு நான் ஒன்று சொல்லுவேன். என்னென்னா, புலம்பெயர்ந்து வந்த எல்லோருமே இங்கு பிள்ளைகள் இருக்கின்றார்கள், அல்லது புலம்பெயர்ந்து வந்து இளம் வயதில் வந்திருக்கின்றார்கள். வருகின்ற இடங்களிலே இங்கே நெதர்லாந்திலும் சரி, ஜெர்மனியிலும் சரி, அல்லது இங்கிலாந்திலும் சரி, பக்கத்தில் இருக்கின்ற வெளிநாட்டுக்காரர்களை, வெள்ளைக்காரர்களை ஏதோ ஒரு விதத்தில் உறவு சொல்லி அழைப்பார்கள். அம்மா, அப்பா, ஓமா, பாட்டி, தாத்தா என்று இங்கே சொல்கிற, இங்கே ஜெர்மனியிலையும் நெதர்லாந்திலும் ஓமா, ஓப்பா என்று சொல்வார்கள். என்றால் சொன்னால் பாட்டி, தாத்தா, அம்மம்மா, அப்பப்பா என்று சொல்கின்ற பொழுது அந்த உறவு சொல்லி வயதானவர்கள் சொல்லி அழைப்பார்கள். ஆனால் யாராவது தன்னுடைய தாய் படத்தை எடுத்துவிட்டு இங்கே இருக்கிற வெள்ளைக்காரங்க படத்தை அம்மா, அப்பான்னு அழைக்கிறதுனால மட்டுமே அந்த படத்தை மாட்டுவாங்களா வீட்டில்? இல்லை. உறவிலே தாய் நாட்டில் இருக்கின்ற, தான் பிரிந்து வந்துவிட்ட அல்லது தன்னுடைய மனதில் இருக்கின்ற தன்னுடைய தாயை, தந்தையை, தன்னுடைய உறவுகளைத்தான் படமாக தங்களுடைய சுவர்களிலோ அல்லது தங்களுடைய மேசைகளிலோ வைத்திருப்பார்கள். அதுதான் இந்த முறையும். அன்னை விட்டு நாம் வந்திருக்கின்ற மருதமடுவிலிருந்து நாம் இங்கே வந்திருந்தாலும் கூட, இங்கே எத்தனையோ மாதாக்கள், லூர்து மாதா இருக்கலாம், பெணு மாதா இருக்கலாம், கேவலார் மாதா இருக்கலாம், எத்தனையோ மாதாக்கள் நமக்கு இங்கு அடைக்கலம் கொடுத்திருந்தாலும் கூட, நமக்கென்ற ஒரு அன்னை, தாய் நம்முடைய வீட்டிலிருந்து, நம்முடைய
இதயத்தில் இருக்கின்ற தாய் இங்கு இருக்கின்றார் அல்லவா, அவருக்கு ஒரு இடம் கொடுக்க வேண்டும் அல்லவா, அந்த ஒரு முயற்சி தான் மடுமாதாவிற்கு நாங்கள் இங்கே எழுப்புகின்ற ஆலயமாக நான் பார்க்கின்றேன். என்னுடைய இதயத்தில் இருக்கின்ற தாய்க்கு ஒரு ஆலயம். அப்படி ஒரு வாழ்க்கை. அன்னை நமக்கு எத்தனையோ இல்லங்களை கட்டி கொடுத்தார். அந்த அன்னைக்கு ஒரு இல்லம் கட்டி, நீங்கள் சொன்ன அழகாக சொன்னீங்க அந்த அழகான ஒரு வார்த்தை. நம்முடைய தாய்க்கு ஒரு இல்லம் கட்டி அந்த தாயை அந்த இல்லத்திலே வாழ வைத்து பார்க்க வேண்டியது ஒரு பிள்ளையினுடைய கடமை மட்டுமல்ல, பிள்ளையினுடைய பெருமை. அது பிள்ளையினுடைய மகிமை. அந்த பிள்ளை ஒரு பெருமைப்படக்கூடிய விஷயம் என்னவென்று சொன்னால், நிச்சயமாக தன் தாயை, ஒரு தாய்க்கு ஒரு இல்லம் எழுப்பி பார்ப்பது. அதுதான். மூன்றாவதாக நீங்கள் கேட்ட விடயம் இளைய தலைமுறைகள். அதுதான் எங்களுடைய இந்த முயற்சிக்கு முக்கிய காரணமே. ஏனென்றால் இப்பொழுது இருக்கின்ற 50 வயது அல்லது 40, 50, 60 அதற்கு மேல் இருக்கக்கூடிய வயது மக்கள், நம்முடைய உறவுகள் எப்பொழுதுமே இலங்கையோடு உறவு கொண்டிருக்கின்றார்கள். தங்களுடைய பெற்றோர்களோ தங்களுடைய உறவுகளோ அங்கே இருப்பதால் இலங்கைக்கு சென்று வருகிறார்கள். அவர்கள் மடுமாதாவிற்கு சென்று சந்திக்கக்கூடிய அந்த ஒரு வாய்ப்பும் அவர்களுக்கு அமையும். ஆனால் வருகின்ற தலைமுறைகள் இப்பொழுது 10 வயது, 20 வயது, 25 வயது, 30 வயது இருக்கின்றவர்கள் பெரிய ஒரு தொடர்பு இல்லை இலங்கையோடு, தன்னுடைய தாய்மண்ணோடு. ஏனென்றால் அவர்களுடைய உறவுகள் எல்லாருமே இங்கே இருக்கின்றவர்கள், தன்னுடைய சகோதரர்கள், பெரியப்பா பெருமை எல்லாருமே இங்கே இருக்கக்கூடியவர்கள். அதனால் அந்த ஒரு உறவு ஸ்ரீலங்கா இலங்கை மண்ணோடு அந்த உறவு இல்லாததால் அவர்கள் மீண்டும் அந்த மாதாவை பார்ப்பதற்காக ஸ்ரீலங்காவுக்கு போகக்கூடிய அந்த சூழ்நிலை கண்டிப்பாக பிற்காலத்திலே அமையாது. இன்னும் 100 வருடங்கள் ஆனாலும் 500 வருடங்கள் ஆனாலும் நம்முடைய நிறங்கள் மாறப்போவதில்லை. நம்முடைய பல வாழ்க்கை முறைகள் மாறிவிடலாம். எங்கே போனாலும் எங்கிருந்து நீ வந்த அப்படின்னு தான் கேட்பாங்க இல்லையா? அந்த நிறங்கள் மாறாத நம்முடைய தலைமுறைகளுக்கு ஒரு தேடல் வரும் அல்லவா? நான் பலமுறை இங்கே பார்த்திருக்கின்றேன். ஒரு குழந்தையை, 1 மாதம் 2 மாத குழந்தையும் கூட இங்கே தத்தெடுத்து கொண்டு வந்து விடுவார்கள். ஆனால் அந்த குழந்தை வளர்கின்ற பொழுது 25 வயசு 30 வயசு வரை வளர்கின்ற பொழுது அந்த குழந்தை என்னுடைய பயாலஜிக்கல் பேரண்ட்ஸ், என்னை பெற்றெடுத்த பெற்றோர் யார்? இங்கே வெள்ளைக்காரங்க தத்தெடுத்து வந்திருந்தாலும் கூட பெற்றெடுத்த பெற்றோரை தேடி செல்கின்ற ஒரு பயணம் இங்கே இருக்கின்றது இங்குள்ள மக்களுக்கு. அதுபோல் நம்முடைய சந்ததியினர் இன்னும் 50 வருடம் 100 வருடம் கழித்தும் கூட நான் இலங்கையிலிருந்து வந்தவன், என்னுடைய பெற்றோர்கள் மூதாதையர்கள் அப்படி இருக்கின்ற பொழுது அந்த இலங்கையிலிருந்து வந்தேன் என்ற அந்த ஒரு அடிப்படை விடயத்திலே தேடலை தொடங்குகின்ற பொழுது தன்னுடைய பெற்றோர், தன்னுடைய மூதாதையர்கள், அவர்களை வழிநடத்திய, அவர்களுக்கு ஆசீர் வழங்கிய அன்னை இங்கும் இருக்கின்றார் என்று தெரிகின்ற பொழுது நிச்சயமாக மடு அன்னைக்கு அது ஒரு மகத்துவமாக அமையும். அந்த ஒரு இளைஞர்களுக்கான தேடலைத்தான், அந்த தேடலை இப்பொழுது நாம் முயற்சி எடுத்து நிறைவு செய்தால் மட்டும்தான் முடியும். இன்னும் ஒரு 50 வருடம் கழித்து அந்த இளைய தலைமுறைகள் தங்களுக்கு தெரியாத ஒரு மாதாவிற்கு ஆலயம் எழுப்ப மாட்டார்கள் இல்லைங்களா? இப்பொழுது தான் இந்த ஒரு தலைமுறை இதை நாம் தவிர்த்து விட்டோம் என்று சொன்னால், இதை கட்டாமல் இந்த ஒரு நினைவு சின்னத்தை அமைக்காமல் விட்டோம் என்று சொன்னால், பின்னால் வரக்கூடிய தலைமுறைகளுக்கு ஒரு வரலாற்றை நாம் மறைத்து விடுகின்றோம். ஒரு ஆன்மீக பயணத்தை நாம் அப்படியே மழுங்கடித்து விடுகின்றோம் என்றுதான் நான் பார்க்கின்றேன். எனவே அந்த ஒரு தேடல் யாருக்காவது ஒரு 100ல் ஒரு 10 பேருக்கு வரும் அல்லவா? அந்த 10 பேருடைய இதயத்திற்கு ஒரு அமைதியை, ஒரு ஆறுதலை, அந்த 10 பேருடைய இதயத்திற்கு ஒரு தேடலுக்கான ஒரு பதிலை கொடுக்க வேண்டும் என்று சொன்னால், அதற்கான முயற்சிகளும் உழைப்பும் அத்தனை பணிகளையும் செய்ய வேண்டியது ஒரு கடமையாக இந்த தலைமுறையில் இருக்கக்கூடியவர்கள் கடமையாக நான் கருதுகின்றேன். அதுதான் இந்த ஆலயத்தினுடைய அமைப்பதற்கான முக்கிய விடயமாக நான் யோசித்து பார்ப்பது. பின்னாடி வரக்கூடிய தலைமுறைகள் தங்களுடைய தேடலுக்கான பதிலை இப்பொழுதே நாம் ஒரு அமைப்பாக உருவாக்க வேண்டும் என்பதுதான். மிக்க நல்லது. ஆன்மீகத்திலும் முதல் தலைமுறையினும் புதிய தலைமுறையும் வருகின்ற தலைமுறையும் இணைவதற்கான ஒரு களத்தை உருவாக்குகின்ற பொழுது, அந்த சந்திப்புகள் இருக்கின்ற பொழுது, அதனுடைய வரலாற்றின் தொடர்ச்சியும் ஆன்மீகத்தினுடைய நம்பிக்கையின் பயணமும் கடத்தப்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறையவே இருக்கின்றன. ஆகவே தற்கால தலைமுறையினருக்கான பெரும் கடமை ஆன்மீகத்திலே இருக்கின்ற மிக முக்கியமான விடயங்களுக்கான வரலாறுகளை சரியான முறையில் வடிவமைப்பதும் வழிவகுப்பதும் வழி நடத்துவதுமாக இருக்கின்றது. ஆகவே அந்த முயற்சியில் வெனுவனையினுடைய திருத்தலத்தில் மடுகண்ணையினுடைய வருகை ஒரு சிறப்பு வருகையாக அமைந்திருக்கின்றது. பெரும் மகிழ்ச்சியை தருகின்றது. இந்த நேரத்திலே அண்டன் துரையப்பா அவர்களோடு கேட்கலாம். நீங்கள் மடுமாதா வெனுவெண்ணையினுடைய யாத்திரை காலங்கள் வருகின்ற பொழுது அவர் எப்பொழுதுமே உருகித்தான் ஒவ்வொரு சாட்சியங்களையும், ஒவ்வொரு கருத்துக்களையும், அவர் நம்பிக்கைகளையும் எங்களோடு பகிர்ந்து கொள்ளுவார். அவர் சொல்லுகின்ற பொழுது எங்களுக்கும் கூட ஒரு குற்ற உணர்வாக இருக்கும். ஐயோ, இன்னும் வெனுவெண்ணட்டு நான் போக இல்லையே,
என்ற ஒரு குற்ற உணர்வை சில வேளையில் எங்களுக்கு ஏற்படுத்தி விடுவது உண்டு. அந்த வகையில இப்பொழுது இந்த ஃபாதர் அழகாக சொன்னார். மடு அன்னையினுடைய வருகை பெனு திருத்தலத்தில் என்பது தொடர்பாக. இதை கொண்டு வருவதற்காக இத்தலைமுறையினுடைய கடமையாக இருந்த பொழுதும், இதை கொண்டு வரதுக்கு எப்படியானவர்கள் உங்களுக்கு ஆதரவுகள் எப்படி இருந்தது? ஆதரவுகளை எப்படி பெற்றுக்கொண்டீர்கள்? அவர்களுடைய முயற்சிகள், அதுகளை எப்படி நீங்க பார்க்கிறீங்கள்? இந்த ஒரு ஒரு வெற்றியை நோக்கி நகர்வதற்காக ஒரு சிற்றாலயம் முழுமை பெறுவதற்கான ஒரு வழிகாட்டுதல், மாதாவினுடைய அருள் கிடைத்தாலும் கூட, தற்பொழுதைய தலைமுறை பலருடைய பங்களிப்பும் அதற்கு நிறையவே ஒத்தாசை செய்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். நீங்கள் அது பற்றி பகிர்ந்து கொள்ளுங்கள். நிச்சயமாக. முதல் ஃபாதர் ஜோக்கு நான் நன்றி சொல்ல வேணும். ஃபாதர் ஜோ பிறந்தது இந்தியாவாக இருந்தாலும், புலம்பெயர்ந்த நாட்டில் எங்களுக்கு ஒரு இயக்குனராக இருந்தாலும், அவர் ஒரு மருதமடு மாதா பக்தர். பல விடயங்களை நாங்கள் இந்த கட்டிட சந்தர்ப்பங்களில் நாங்கள் உரையாடுவது வழக்கு. நானும் செயலாளர் ஃபாதர் இயக்குனராக இருக்கிறேன். அந்த மருதமடு மாதாவுக்குரிய நிறைய பக்திகளை ஃபாதர் ஜோ அழகாக எடுத்து சொல்லியிருக்கிறார். அந்த நேரத்தில் உண்மையாக நான் இந்த நேரத்தில் இயக்குனருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். நீங்கள் கேட்ட மாதிரி மருதமடு மாதா பெனுவுக்கு கொண்டு வரைகளை நிறைய சோதனை காலத்தை சந்திச்சிருக்காங்க. 3 வருடமும் மருதமடு மாதாவை நாங்கள் கொண்டு வர சோதனைகளும் சந்திச்சு வெற்றி கண்ட காலம். நிறைய இளைஞர்களும் நிறைய மக்களும் ஆதரவு தந்த காலம். அந்த 3ஐயும் தான் நான் பார்க்கிறேன். கூடுதலாக மருதமடு நீங்கள் எங்கேயும் பார்க்கலாம். எங்களுடைய இந்தியாவிலேயும் சரி, தாயகத்திலும் சரி, கட்டிட கலைஞர்களை இந்து மக்களாகத்தான் இருக்கிறார். அது மாதாவை தெரிவு செய்ததாகவே தான் நான் பார்க்கிறேன். அந்த மாதா ஆரம்பத்தில் அந்த கட்டிடத்தை கட்டுவதற்கு வந்த ஒரு இந்து அன்னையாம் இருக்கலாம், இப்போது வந்தவர்களாம் இருக்க அவர்கள் மாதா பக்தர்கள். தாயகத்திலே அவர்கள் மருதமடுக்கு அடிக்கடி நீங்கள் ஒரு கேள்வி கேட்டீங்கள் வார அழகா விளக்கம் ஏன் மருதமடு மாதா இங்கே வருவார். கட்டிடம் கற்றவர்களே இந்து நண்பர்கள், அவர்கள் கட்டைக்கிளி எங்களுக்கு இப்படி வரணும் இப்படி வரணும், நான் போய் வந்தேன் சொல்லிக்கிளி எனக்கு புல்லரிக்கிறது சில சந்தர்ப்பங்கள். மாதா இவர்களே நான் 10 கட்டிட கலைஞர்களோட கதைச்சிருப்பேன். 11ஆவாக சந்திச்சு அந்த நண்பர்கள் பார்த்து இதுகள் இப்படி கட்ட வேணும்ட்டு அவர்கள் இந்த கட்டிடத்துக்கு முதலே தாயகத்துக்கு போய் மருதமடு அன்னையின் திருத்தலத்துக்கு போய் இப்படி இருக்கணும்னு பார்த்து கட்டியிருக்கிறார்கள் என்று சொன்னால் எப்படி சொல்ல முடியும். அந்த அவர்களுடைய பங்களிப்பு ஒவ்வொரு நாளும் நாங்கள் வீடியோக்கள் பற்றி அழகாக அந்த பகுதியிலே நான் நினைக்கிறேன் ஒரு நாளுக்கு அந்த தேவாலயத்துக்கு வர மக்கள் 1000க்கும் அதிகமாக போவார்கள் ஒவ்வொரு நாள். அந்த மே மாதம் 1 தொடங்கிவிட்டால் லூட்ஸ் மாதிரி இது ஒரு 8 தடம் காட்சி மாதா கொடுத்த அந்த திருத்தலம். அதில் ஒரு 4வது காட்சியில மாதா சொல்ல, நீங்கள் என்னை நம்புங்கள், நான் உங்களை நம்புகிறோம். இப்போ நாங்கள் மாதாவை நம்புகிறோம். எங்களை விட சகோதர சமயத்தில் இருக்கிறவர்கள் அதிகமாக நம்புகிறார்கள். மருதமடு மாதாவுக்கு யாத்திரை எடுத்து போறவர்களும் இருக்கு. இங்கே ஒரு ஆலயம் இருக்குன்று சொன்னால், எங்கள் பல இடங்களில் நிதி சேகரிக்க போகும்போதும் இந்து நண்பர்கள் மருதமடு மாதாக்கு தந்த அந்த அன்பளிப்புகள் தாற்பயமானவை, அளவு கடந்த அன்புள்ளவை. அதை மறக்கவே முடியாது. அந்த ஒத்துழைப்புகள் எங்களுக்கு நானும் தந்த யோடிகளாரும் மற்றவர்களும் போய் கேட்கின்ற போது அவர்களுடைய ஒத்துழைப்பு, நாங்கள் 3 வருஷத்துக்கு முதல் அன்னையே அங்கிருந்து கொண்டு வரக்கு முதல் ஆயர்களும் குருவானவர்களும் கொண்டு வருவதற்கு நான் சொன்னேன். இப்போ 2 வருஷத்துக்கு முதல் உங்களுக்கு நேரடியில் சொன்னேன், எவ்வளவு சிரமத்தைப்பட்டு அந்த அதாவது ஃபாரின் மினிஸ்ட்ரியில் பெர்மிஷன் எடுத்து இந்தியாவில் கொண்டு போகணும். அதுக்கெல்லாம் ஒவ்வொருத்தர்களும் அதை அனுப்பின மாதிரி தான் இருந்தது. முதல் அனுப்புறதுக்கு 3 மாதத்துக்கு முதல் ஒரு 1000 தங்குறார் வீட்டை ஒரு சகோதரன் ஆயிரவர்கள். கடைசியில் தான் யோசிச்சு அவர் தான் ஃபாரின் மினிஸ்ட்ரியில மாதா இங்கே வாரத்துக்கு துண்டை கொடுத்து உதவி செய்திருக்கிறார். எல்லா இடத்திலையும் பெர்மிஷன் எடுத்து கொடுத்து அப்ப அவர் எங்களுக்கு உதவி தேவைப்பட்டிருக்கிறதுன்றதை மாதா உணர்த்தி இருக்கிறார் என்ற ஒரு மாதிரி அனுபவத்தை உணர்ந்த. இப்பொழுது மாதாவின் வரலாறு பார்க்கலாம் தெரியுது. ஒல்லாந்தன் ஆட்சி காலத்துல தான் கத்தோலிக்கர்கள் அங்க கஷ்டப்பட்டு அந்த 20 குடும்பம் மருதமடு மாதாவை தூக்கி கொண்டு அந்த மருதமடு என்ற இடத்திலே பொந்திலே வத்திருக்கிறார். அதே அந்த ஒல்லாந்து மக்கள் இருக்கின்ற அந்த ஒல்லாந்து நாட்டு பணியகம்தான் இப்ப மருதமடு மாதாவே பெனு திரியாத்துல கட்டி அவர்களுடைய வரலாற்று போடக்கூடிய அளவுக்கு வந்திருக்கிறேன் சொன்னால் இது இப்படியான ஒரு வழிநடத்தல் என்றதை பாருங்கள்.
ஒரு சின்ன ஒரு உதாரணத்தை நான் உங்களுக்கு சொல்ல வேணும். இந்த ஆலய இயக்குனர் சொல்லிட்டார் கட்டிடத்துக்கு ஆயத்தம். ஆனா அந்த அந்த இடம் வந்து ஒரு ஊசியில காடுகள் இருக்கிற இடம். அந்த வேர்கள் வந்து நேர் வேர்கள். நீங்கள் கத்தியால மம்பட்டியால வெட்ட முடியாது. அந்த பெரிய டோசர்களால போட்டு வேர்களை பிரட்டைய. அது ஒரு மலையில இருக்கிற இடம் பெனு இடத்துல. அப்ப எங்களோட நண்பர்கள் பிரான்ஸ்லேருந்து கட்டிட கலைஞர்கள் வந்துட்டார்கள் கட்டுறதுக்கு. ஆனா அந்த இயந்திரம் இல்லை. பல இடங்கள்ல தேடி பார்த்திருக்கிறார்கள். அந்த ஆலய இயக்குனரும் வந்து ஒரு பெல்ஜியக்காரனை விட்டது போய் பாருங்க 2 நாளா தேடினார்கள். அப்பாயின்மெண்ட் எடுக்க வேணும், வேறு இடத்திலிருந்து கொண்டு வரது. சரி, அப்பாயின்மெண்ட் எடுத்து வர்றது காலங்காணாது. நாங்கள் வேலையை துவங்க மட்டும் அந்த கோடாரிகள் வெட்டுறதுக்காக திங்கட்கிழமை காலமா வெளிக்கிட்டு இருக்கிறார்கள். 27ஆம் தேதி வேலையை ஸ்டார்ட் பண்ணுவோம் 7 கட்டத்தில். அந்த மாதா காட்சி கொடுத்த பக்கத்துல அந்த பெரிய 2 இயந்திரம் வந்து நிக்குது. அந்த இந்து சௌரம் எனக்கு பின்னேறம் எடுத்துச்சு. அவங்க போய் கேட்டுருக்குறாங்க. உடனடியாக அந்த இயந்திரம் வந்து அவங்களை எடுத்து கொடுத்துட்டு அந்த ஸ்டட் ஹவுஸ் மெயின்ட்டு அவங்களோட வாகனம். அண்ணா, இது நான் மாதாண்ட அருளண்டு தான் நம்புறேன். நாங்கள் இல்லாடவும் தேடி இல்லை. ஆனால் அந்த இயந்திரத்தை கொண்டு மரமெல்லாம் எடுத்து போட்டு எங்களுக்கு போயிட்டார்கள். காசும் வந்து அந்த கெமேண்டைக்குரிய காசு தான் எடுத்தார்கள். இது ஒரு ஆச்சரியமா இல்லையா? அப்போ இந்த இயக்குனர்கிட்ட கேட்டேன் அடுத்த கிழமை போய்க்கல. அப்படித்தான் நானும் பார்க்கறேன்னுட்டார். ஏனென்று சொன்னால் அவரே இல்லை. அப்படியான சில அனுபவங்கள் எங்களோட வாழ்க்கையில நாங்கள் மாதா வந்து இப்படியான இருக்கைகள் உணரக்கூடியதாக இருக்கிறது. உண்மையிலே மாதாவின் வருக எங்களுடைய எதிர்கால இளம் சந்ததி தொட்டு பெரியவர்களுக்கும் ஒரு உண்மையான ஒரு ஆத்ம திருத்தமான வருகையா நான் எதிர்பார்க்கிறேன். சோதனை நிறைந்தாலும் வேதனைகள் நிறைந்தாலும் ஆனால் நல்ல ஒரு பண்படுத்தப்பட்ட வருகையாக நான் இதை எதிர்பார்க்கிறேன். மிக்க நல்லது. அனுபவங்கள் தெய்வீக அனுபவம் என்பது அவரவரால் உணரப்பட வேண்டியதொன்று. அந்த உணர்தலை மாதாவினுடைய அந்த பிரசன்னத்தை மாதாவினுடைய வழிநடத்துதலை உணரப்பட்டவர்கள்தான் அதனுடைய முழுமையை முழுவாக அறிந்தவர்கள். நீங்கள் அந்த சாட்சியங்களாக சொல்லும் பொழுது பலருக்கான அந்த அனுபவங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் வழிகாட்டுதல்களும் மெய்வழி தொலைக்காட்சி கூடாக அவர்களை சென்று அடையும் என்று நம்புகிறேன். இந்த நேரம் நாங்கள் அன்றி உங்களுடைய சாட்சியங்கள் கூட நிறைவாக இருந்தது. இந்த நேரத்திலே நம்பிக்கையோடு நோயாளிகளாக அல்லது தங்களுடைய பிள்ளை பாக்கியங்களுக்காக தேவைப்படுவோருடைய வேண்டுதல்கள் நிறையவே இருக்கின்றது. மாதா நோக்கிய யாத்திரை தலங்கள் அதிகமாக இருக்கின்றன. மாதாவை அண்மித்ததாக, மாதாவினுடைய திருப்பாதங்களை நோக்கியதாக உலகளாவிய பல யாத்திரை தலங்கள் மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கின்றன. அந்த வகையில் பெனுவென்னுடைய யாத்திரை தலத்தில் எவ்வகையான நம்பிக்கையோடு மக்கள் வருவார்கள், அவர்களுக்கான வசதிகள், வாய்ப்புகள் அல்லது குணப்படுத்தல்கள் எப்படி அமையும் என்றதை நீங்கள் எவ்வாறு யாருக்கு வயோதிபர்கள் கூட தங்களுடைய ஒன்றாக கூடி செபிப்பதற்கான ஒரு தடமாக இந்த இடம் அமையலாம். யாருக்கு உங்களுடைய அழைத்தலை அல்லது வரவேற்பதற்கான செய்தியை நீங்கள் கொடுக்க போறீர்கள்? யார் வரலாம், வர வேண்டும் என்ற அழைத்தலை எப்படி கொடுக்க போறீங்க? அனைவரும் வரலாம். சிறியவர்கள் தொட்டு பெரியவர்கள் ஈறாக அனைவரும் வரலாம். ஆனால் அந்த அந்த திருத்தலம் வந்து இப்போ நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி லூர்து பல திருத்தலங்கள் மாதா காட்சி கொடுத்த திருத்தலங்கள் இருக்குது. ஆனால் இந்த பனு திருத்தலம் எங்களுடைய மடு திருத்தலத்தை ஒட்டியதாகவே அமைந்திருக்கிறது. அந்த வன்னி காட்டில எப்படி அந்த காட்டுக்கு மத்தியில மாதாவினுடைய திருத்தலம் அமைந்திருக்கிறதோ அதே ஒரு பாணியில தான் இங்கே அமைந்திருக்கிறது. இந்த ஆனால் அங்கே நிறைய மற்ற திருத்தலங்களை மாதிரி இங்கே வசதிகள் குறைவு தான். இப்போ மற்ற லூர்து திருத்தலம், மற்றது கேவிளார், மற்ற திருத்தலங்கள் போத்துக்கல் திருத்தலங்கள் மாதிரி இப்போ ஹோட்டல் வசதிகளோ சாப்பாட்டு வசதிகளோ குறைவு. ஆனால் மக்கள் பொல்லு பிடிச்சு கொண்டே இயலாதவர்களை கையை பிடிச்சு கொண்டே எத்தனையோ மக்கள் வருகிறார்கள். வயது முதிர்ந்தவர்கள், சிறு குழந்தைகள் தொட்டு வருகிறார்கள். அனைவருக்கும் அங்கே மாதா தான் அங்கே அந்த அத்தனை அவர்களுக்கு வேண்டிய அனைத்தையும் மாதா செய்து கொடுக்குறார். நாங்கள் ஆன்மீக பணியும் எங்களால் முடிந்த அளவு நாங்கள் அவர்களுடைய தங்குமிட வசதிகளையோ அல்லது அந்த
அந்த திரியாத்திரையில அவர்கள் பங்கெடுத்து எவ்வளவு தூரத்துக்கு மக்கள் பங்கு கொள்ளலாமோ ஏதோ ஒரு வகையில் அவர்களுக்கு ஒரு வசதிகளை செய்து கொடுக்குறோம். காணிக்க கூட அவர்களுக்கு நீங்க என்னடா ஒவ்வொருத்தரும் வந்து அதுல ஒரு சிறு பங்களிப்பாவது அவர்கள் பங்கு கொண்டுட்டு திரும்பி போய்க்க ஒரு நிறைவு இருக்கும். அந்த நிறைவுக்காக அவர்களுக்கு எல்லா வகையான எங்களால முடிஞ்சதை செய்து கொடுக்குறோம். காணிக்கையில கூட அவர்கள் எவ்வளவோ நூற்றுக்கணக்கான மக்கள் விரும்பி அந்த காணிக்க பவனியில பங்கு கொள்வார்கள். ஏனென்றா தாங்களும் அந்த 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 திரு யாத்திரையில அந்த வழிபாட்டில பங்கு கொண்டு செல்ல வேணும் என்று. ஆனபடியா நாங்கள் எல்லாரையும் வருக வருக என்று அழைக்கிறோம். சிறுவர்கள் முதல் கொண்டு பெரியவர்களை இதுவரை வந்து கொண்டே இருக்கிறார்கள். குறிப்பாக நாங்கள் இந்த 28 வருடங்கள் அந்த வெள்ளிக்கிழமையோ சனிக்கிழமையோ வழிபாடு முடியும் போது மருதமடு மாதாவே பாட்டுத்தான் பாடுவோம். ஏனென்றா நாங்கள் அங்கே இருந்து இவ்வளவு துன்பங்களோட துயர்களோட எல்லாம் இழந்து உறவிழந்து நாடு இழந்து உடைமை இழந்து அந்த உசிர கையில பிடிச்சு கொண்டு இந்த குழந்தைகளுக்காக பிள்ளைகளுக்காகத்தான் இங்க வந்தோம். அந்த வகையில அந்த மடு மாதா அந்த எங்களோட அங்கே எப்படி எங்களுக்கு துணையா இருந்தாவோ இங்கேயும் மாதா எல்லாம் இருக்கிறாதான். ஆனா அங்க நாங்க பட்ட அவலங்கள் எங்களால மறக்கவே முடியாது. அப்ப அதுல மருதமடு மாதா பாட்டுத்தான் பாடுவோம். ஆனால் எனக்கு இந்த 23ஆம் ஆண்டு எனக்கு என்னைக்கே ஒரு உடம்பு புல்லர்ச்சி, எனக்கே ஒரு ஆச்சரியமா இருந்தது. மாதாவே நேர வந்திருந்து அவவுக்கு நாங்க அந்த மருதமடு மாதா பாட்டை காணிக்கையாக்குறோம். அந்தபடியா எல்லாரையும் வருக 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 என்று வரவேற்கிறோம். சிறியவர்கள் தொட்டு பெரியவர்கள் ஈறாக எங்களால முடிந்த அனைத்து வசதிகளும் நாங்க செய்து கொடுப்போம். அதை விட மேலாக மாதா உங்களுக்கு செய்வார். கூட வேண்டுதல்கள் நிறைவேறாத வேண்டுதல்கள், நீங்கள் கைவிடப்பட்ட நிலையிலோ நிறைவேறாத வேண்டுதல்கள் அல்லது நீங்க எதிர்பாராத வேண்டுதல்கள் அத்தனையும் மாதா செய்வார். இந்த நம்பிக்கையோடு வாருங்கள், மிச்சம் மாதா பார்த்து கொள்ளுவார். நிச்சயமாக மிக்க நல்லது. அன்றி உங்களுடைய வார்த்தைகளுக்கு மாதாவை நோக்கி மடுத்திருப்பதில் மாதாவினுடைய நம்பிக்கையோடு காத்திருந்தது. ஃபாதர் சொன்னது மாதிரி எப்பயுமே பாசிட்டிவான சிந்தனை உள்ளவர், நான் நேர்கணியமாக சிந்திப்பவர். அதே போல நீங்களும் மடுமாதா எங்களோடு இருக்க வேண்டும் என்று நினைத்தது, அந்த நினைவு உங்களோடு நிறைவேறி இருக்கிறது. அதற்கான காலம் கனிந்திருக்கின்றது என்றே நம்புவோம். நல்லது ஃபாதர். இந்த நேரம் இந்த கிட்டத்தட்ட அந்த கோயிலை பற்றி சொல்லும் பொழுது ஆண்டி சொன்னார், கிட்டத்தட்ட 6000க்கு மேற்பட்ட மக்கள் கோயிலுக்குள் மட்டும் இருக்கலாம், அதை விட. ஆகவே கிட்டத்தட்ட 10,000 கிட்டவான மக்கள் வரும் பொழுது இந்த வழிபாடுகளை செய்வதற்கு எப்படியான அருட்பணியாளர்கள் உங்களோடு இணைந்து கொள்வார்கள்? யாரெல்லாம் அந்த பணியில் அந்த காலங்களில் திருவிழா காலங்களில் எப்படியான பங்கு அருட்தந்தையர்கள் அருட்பணியாளர்கள் இணைந்து சிறப்பிக்க இருக்கிறார்கள் என்று சொல்லுங்க. அது நீங்க சொன்னது போல, ஆண்டி சொன்னது போல கூட முதலில் இந்த கடிதத்தை எழுதி அனுமதி கேட்ட கடிதம் என்னிடத்திலே கைவசம் இருக்கின்றது. அவர்கள் முதலே எழுதின 1997ஆம் ஆண்டு 8ஆம் ஆண்டு கடிதம் எழுதி எங்களுக்கு யாத்திரை செய்ய, இந்த திருப்பயணம் செய்ய எங்களுக்கு அனுமதி வேண்டும் எழுதி கேட்டிருக்கிறார்கள். அந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கப்பட்டிருக்கிற எண்ணானது, நாங்கள் 600 பேர் வருவோம், ஏறக்குறைய 600 பேர் வருவோம் என்று ஒரு எண்ணிக்கை. நான் கடிதத்தை பார்த்தேன். நேற்றும் கூட அந்த கடிதத்தை வாசித்து கொண்டிருந்தேன். அதை பார்க்கின்ற பொழுது இப்பொழுது பார்த்தால் குறைந்தபட்சம் 6000 7000 பேர் வருகின்றார்கள். அப்படி என்றால் நம்முடைய விசுவாசம், நம்முடைய ஆன்மீகம் தளர்ந்து போகவில்லை. அத்தனை சந்ததியினரும் அந்த ஆன்மீகத்தை எழுப்பி கொண்டுதான் ஒரு எழுச்சியாகத்தான் இருக்கின்றார்கள். நம்முடைய உறவுகள் எவ்வளவு வளர்ந்திருக்கின்றன என்று பார்க்கின்ற பொழுது நிச்சயமாக அன்னையினுடைய பரிந்துரையும் அவருடைய ஆசீர்வாதமும், அன்னை நமக்காக கடவுளிடத்திலே பெற்றுக் கொடுக்கின்ற வரங்களும் மிக முக்கிய பங்காற்றுகின்றது. எனக்கு ஆச்சரியமா இருக்கு. 600 பேர் கேட்ட ஒரு இடம் இன்றைக்கு 6000 7000 பேர் வருவார்கள் என்று நாங்கள் அந்த கடிதத்தில் இப்பொழுது எழுதி கொடுக்கின்றோம். அப்படின்ற பொழுது அந்த தமிழ் உறவுகள் இடத்துல ஆன்மீக எழுச்சி, அந்த ஒரு பாரம்பரியத்தை, நம்முடைய ஆன்மீக தேடலை நம்முடைய குழந்தைகளுக்கும் கடத்துகின்ற ஒரு பண்பாடு, நான் பெற்ற இன்பம் பெருகு இவ்வையகம் என்பதுதான் தமிழனுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு உந்து சக்தி. அப்படிப்பட்ட சொத்து சுகம் மட்டுமல்ல, பணம் காசு மட்டுமல்ல, பொருட்கள் மட்டுமல்ல, தன்னுடைய இதயம் சார்ந்த ஆன்மீக நலன்களை, உனக்கு கஷ்டம் வரும்போது இதுதான் உனக்கு கை கொடுக்கும். நான் கொடுக்குற பணமோ காசோ பொருளோ உன்னை கண்டிப்பாக கரை சேர்க்காது. நான் கொடுக்கின்ற ஆன்மீகம் உன்னை கஷ்ட காலத்தில்
கைவிடாது என்ற அந்த ஒரு பாரம்பரியத்தை, நம்முடைய கலாச்சாரத்தை கடத்துகின்ற ஒரு பண்பு, மேன்மையான ஒரு குணம் தமிழினத்தில் இருக்கின்றது என்பதை பார்க்கின்ற பொழுது மிக பெருமையாக இருக்கின்றது. தமிழினத்தை நினைத்து பெருமைப்படக்கூடியதாக இருக்கின்றது. இந்த ஆலயத்திலே வழிபாடுகள் நாங்கள் நடத்துகின்ற பொழுது எல்லா வருடமும் ஒருவர் தலைமையேற்று நடத்தக்கூடிய ஒரு ஆயராக இருக்கலாம், அல்லது முதன்மை குருக்களை நாங்கள் அழைக்கின்றோம். இலங்கையிலிருந்து, ஏனென்றால் இலங்கையோடு இருக்கின்ற தொடர்பு துண்டித்து போகக்கூடாது. இன்றைக்குமே நாம் இன்றைக்கு நம்முடைய இளம் தலைமுறைகள் எல்லாம் இங்கே நெதர்லாந்திலோ அல்லது இலங்கையிலோ, இங்கிலாந்திலோ, பிரான்சிலோ, ஜெர்மனியிலோ எல்லோரும் இங்கு பிறந்து வளர்ந்தவர்களாக இருந்தாலும் கூட நம்முடைய உறவு, தாய் தொப்புள் கொடி உறவு என்று சொல்வோம் இல்லையா, அந்த தாய் மண், அந்த மண் வாசனை மாறாத அந்த மனமிக்க அந்த இனம், தமிழினம், நம்முடைய உறவை மறந்துவிடக்கூடாது என்பதற்காக அந்த இலங்கையிலிருந்து ஒரு தலைமை ஏற்று நடத்தக்கூடிய ஆயரை பல வருடங்களிலே பல ஆயர்களை நாங்கள் அழைத்து வந்திருக்கின்றோம். இந்த முறை யாழ்ப்பாணத்திலிருந்து முதன்மை குரு, மறைமாவட்ட முதன்மை குரு ஜபரிட்னம் அடிகளார் அவர்கள் நம்முடைய இந்த வழிபாட்டை, திருப்பலியை பங்கேற்று வழிநடத்தி தலைமையேற்க வருகின்றார். அதே போல காலை குணமளிக்கும் வழிபாடு இலங்கையிலே மிகவும் பிரசித்தி பெற்ற, மிகவும் எல்லோராலும் அறியப்பட்டிருக்கின்ற ஃபாதர் பால் ராபின்சன் அவருடைய குணமளிக்கும் வழிபாடும் நற்செய்தி கொண்டாட்டமும் அவருக்கு எல்லாருக்குமே தெரியும். அவர் எந்த அளவுக்கு பாடல்களோடு உருக்கமாக மக்களை ஆன்மீகத்திலே வழிநடத்துவார். தங்களுடைய தேடலுக்கான ஒரு பதிலை, ஒரு ஆறுதலை, மனதில் ஒரு அமைதியை கொடுக்கக்கூடிய அளவிற்கு குணமளிக்கும் வழிபாடை அவரால் நிகழ்த்தி பலருக்கும் மன ஆறுதலை தரக்கூடிய சக்தி அவருக்கு கடவுள் கொடுத்திருக்கின்றார், அன்னை மரியாள் கொடுத்திருக்கின்றார். அவரும் பலமுறை வந்திருக்கின்றார் எங்களோடு. இந்த முறை அவரும் வருகின்றார். ஏனென்றால் இந்த முறை சிறப்பான வருடமாக இருப்பதால் 2 பேரும் வர வேண்டும் என்று நாங்கள் ஆசைப்பட்டோம். அந்த அளவுக்கு வந்து அவர்கள் எங்களுக்கு தலைமையேற்று நடத்தி கொடுக்க இருக்கின்றார்கள். லாய்க் என்ற அந்த பனு அன்னை, பெனு திருத்தலம் அமைந்திருக்கின்ற மறைமாவட்டத்தினுடைய ஆயரை நாங்கள் அழைத்தோம். அவரால் வர இயலவில்லை. அவருடைய பரிவாளகரை, அவருடைய முதன்மை குரு, அந்த மறைமாவட்டத்தினுடைய முதன்மை குருவை எங்களுக்கு அனுப்பி வைப்பதாக வாக்குறுதி கொடுத்திருக்கின்றார். அதுபோக பல குருக்களுக்கு நாங்கள் அழைப்பு விடுத்திருக்கின்றோம். எத்தனையோ குருக்கள், 10-15 குருக்கள் ஒவ்வொரு வருடம் கலந்து கொள்வார்கள். இந்த வருடம் அதைவிட குருக்கள் கூடுதலாக வருவார்கள் என்று நாங்கள் அழைப்பதிலே கொடுத்திருக்கின்றோம். பல குருக்களும் சேர்ந்து மக்கள் தங்கள் மக்களுக்காக ஜெபிக்கின்ற ஆசிரியை பெற்றுத்தரக்கூடிய ஒரு இடமாக, அந்த ஒரு அழகான ஒரு தருணமாக அந்த யாத்திரை, அந்த திருப்பயணம் எங்களுக்கு அமையப் போகின்றது. மிக்க நல்லது, மிக்க நன்றி ஃபாதர். இன்றைக்கு நிறைய கருத்துக்களையும் ஆன்மீகம் ஒட்டிய கருத்துக்களோடு பெனுவென்னை மருதமடு மாதாவினுடைய அந்த அற்புதங்களை பெற்றுக்கொள்வதற்கான ஒரு திருப்பணிகளை நீங்கள் முன்னெடுப்பதற்காக உங்களுக்கு நன்றிகள். மிக்க நல்லது. புலம் யுத்தமும் தொடர்ச்சியாக வந்த அவலங்களும் எங்களை புலம்பெயர வைத்திருக்கின்றது. நீங்கள் எல்லாம் என்னை விட்டு போய்விட்டீர்களோ, நான் உங்களிடமே வருகிறேன் என்று மடு என்னையும் எங்களை நோக்கி வருவதாகவே அந்த செய்தியை நான் பார்க்கிறேன். நல்லது. நிகழ்ச்சியின் நிறைவாக அண்டன் துரையப்பா, கத்தோலிக்க ஆன்மீக பின்னத்தினுடைய செயலாளராக, பெனு அன்னையினுடைய திருயாத்திரை தொடர்பாக பெரும் முன்னெடுப்புகளை எடுக்கின்ற நீங்கள், உங்களுடைய அழைப்பு, உங்களுடைய செய்தி மக்களுக்கு எதை நாங்கள் நிறைவாக கொடுக்க போகிறோம்? முக்கியமாக நான் 3 விஷயத்தை சொல்ல இருக்கிறேன். என்னென்று சொன்னால், பெனு அன்னை திருயாத்திரை நெதர்லாந்து தமிழ் கத்தோலிக்க பணியகம் நடத்தினாலும், தலைமையேற்று நடத்தினாலும் எல்லா நாட்டவர்களுக்கும் பங்கு கொடுக்கின்றோம். முதலாவது என்னென்றால், யாத்திரைகள் அவரவர் அந்தந்த நாடுகள்லாம் அந்தந்த பணியகம் நடத்துறக்கூட. ஜெர்மன் பணியகம் ஜெர்மனுக்குள்ளேயே, லண்டன் பணியகம் லண்டனுக்கேயே நடத்துகிற. ஆனால் இது ஒரு வித்தியாசமான ஒரு யாத்திரை. நீங்கள் யோசிக்கலாம், நெதர்லாந்து ஆன்மீக பணியகம் பெல்ஜியத்தில் இருக்கிற பெனு அன்னைக்கு எடுக்கிற யாத்திரை. ஆனால் அங்குதான் மருதமடு மாதா கொண்டோம். ஆனால் நாங்கள் கொடுக்குற ஒரு புனிதமான கடமை என்று சொன்னால், எல்லா நாட்டவரும் இந்த பெனு அன்னை திருயாத்திரத்தில் பங்களிப்பு செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தை கொடுக்குறோம். கொலன் மக்கள் மட்டும் இல்லை, எல்லா நாட்டவர்களும் மரியன்னை தூக்குறது தொட்டு மரியன்னைக்கு வழிபாடு ஆர்ப்பரிப்புகள் பங்கு பெற்ற எல்லா வழிபாடுகளையும் எல்லார்களுக்கும் பங்கு கொடுக்கின்ற ஒரு தலமாகத்தான் நாம் பார்க்கிறோம். 2வது சகோதரி செயலாளர்கள் சொன்னார் சொன்னால், வசதி குறைவு அந்த அது முக்கியமாக அந்த அன்னை காட்சி கொடுத்ததிலே சொன்ன ஏழைகளின் அன்னை.
அந்த அந்த இயக்குனர் சொன்னார் ஒருக்கா வந்து பல முறை பெரிய ஆலயங்கள் கட்டுறதுக்கு முயற்சி செய்தாலும் முயற்சி எடுபடவில்லை என்று அந்த அப்படியே இருக்கின்றதுன்னு சொல்லி. அப்ப அன்னையானவள் எங்கள் 6000 7000 அழைத்தாலும் ஆதி திருச்சேவையில வாழ்ந்த மாதிரி எல்லாரும் தாங்கள் சாப்பாடுகள் உணவை கொண்டு வந்து பகிர்ந்து சாப்பிட உணவுகள்ன்ற ஒரு இடமாக பார்க்கிறோம். அப்போ ஒற்றுமையின் அடையாளமாக ஒருவர் உறவுகளை ஜெர்மனில் இருக்கிறவர்கள் வந்து லண்டன்ல இருக்கிறவரையும், நோர்வேல இருக்கிறவர், பிரான்சில் இருக்கிறவர்கள் சந்திச்சு உணவுகள் பரிமாறுகின்ற ஒரு இடமாகவும் சந்தோஷமான ஒரு இடமாகவும் இருக்கிற. எனவே முக்கியமாக இந்த முறை மருதமடு அன்னை அர்ச்சிப்பு நடக்கின்ற இந்த விழா கோலத்திலே, இந்த 9ஆம் தேதி மே மாதம் நடக்கின்ற இந்த விழாவிலே எல்லோரும் கலந்து கொண்டு, அதாவது மருதமடு அன்னை சமய வேறுபாடு இல்லாத ஒரு இடம். இந்து சகோதரர்கள் எல்லா சகோதரர்களும் வந்து நீங்கள் இந்த முழுமையான நிறைவை கண்டுகளிக்க வேண்டும். இந்த மெய்வழி தொலைக்காட்சி ஊடாக பார்க்கின்ற அனைவரும் ஒரு முறையாவது இந்த முறை வந்து இந்த மருதமடு அன்னை சிற்றாலயத்தை திறக்கின்ற வாய்ப்பு உங்களுக்கு கிடைத்திருக்கின்றது. எனவே பங்கெடுக்குமாறு அனைவரையும் இந்த நேரத்திலே நான் அழைப்பு விடுக்கின்றேன். அந்த நேரத்திலே மெய்வழி தொலைக்காட்சிக்கும் எமது பணியத்தின் சாரில் மனமார்ந்த நன்றியை இந்த வழியிலே கூறிக்கொள்கிறேன். மிக்க நல்லது, மிக்க நன்றி. மருதமடு மாதாவினுடைய வருகை திருயாத்திரையின் பேரெழுச்சியாக இந்த வருடம் 2026ஆம் ஆண்டு மே மாதம் 9ஆம் தேதி பெனு திருத்தலத்தில் நடைபெற இருக்கின்றதாகவே அனைவரும் ஒருங்கிணைந்து ஆன்மீகத்தினுடைய பலத்தை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கும் எங்களுக்கான வேண்டுதல்களை நம்பிக்கையோடு கண்டடைவதற்கும் ஆன மாதாவினுடைய அருள் உங்களை நோக்கி கிடைப்பதற்காக ஒரு பெரும் முயற்சி என்று சொல்ல அவர்களுடைய பணி எங்களுடைய பணி என்று அனைவருமே ஒன்றிணைந்த ஒரு பணியாக மாதாவினுடைய இந்த திருயாத்திரை அமைக்கப்பட்டிருக்கின்றது என்பதை எங்களுடைய அன்புக்குரிய பெருமதிப்புக்குரிய அருட்தந்தை ஜோ மைக்கேல் அவர்களும் அவர்களோடு இணைந்து அன்றன் துரையப்பா அவர்கள் திருமதி மேரி ஜெரால்ட் அவர்கள் இணைந்து மிகவும் நம்பிக்கைக்குரிய சாட்சியங்களாக என்று எங்களோடு பகிர்ந்திருக்கின்றார்கள். உங்கள் மூவருக்கும் மெய்வழி சார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். உங்களுடைய பணிக்கூடாக ஆன்மீக பலத்தை தேடுகின்ற இந்த உலகத்தில் நிச்சயமாக உங்களுடைய பணி சிறப்பான பணியாக அமையும், மக்களை ஒருங்கிணைக்கின்ற பணியாக அமையும், இளைய தலைமுறைகளை வழிநடத்துவதற்காக இறைவனோடு ஒன்றிக்க செய்கின்ற பணியாக அமையும். அந்த கடமையை முன்னிறுத்தி செய்கிறீர்கள். உங்களுக்கு இறைவனுடைய ஆசி நிறைவாக கிடைக்கும் என்ற வாழ்த்துக்களையும் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கின்றேன். மிக்க நன்றி. இணைந்து கொண்டவை மிக்க நன்றி. நன்றி. மிக்க நன்றி. நல்லது நேயர்களே, இன்றைய மெய்வழியினுடைய இந்த சிறப்பு நிகழ்ச்சியில் பெனு திருத்தலத்தினுடைய திருயாத்திரை மடு அன்னையினுடைய வருகையும் பெனு அன்னையினுடைய திருயாத்திரையும் மே மாதம் 9ஆம் தேதி நடைபெற இருக்கின்றது என்பதை உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருந்தேன். அந்த நாட்கள் எந்த நாடுகளில் இருந்தாலும் கூட எல்லோருக்குமே பங்கு பெற்றுவதற்கான ஒரு திறந்த வழியாக அந்த திருயாத்திரை அமைக்கப்பட்டிருக்கின்ற அதற்கான வழிநடத்துதல்களை நெதர்லாந்து கத்தோலிக்க பணியகம் சிறப்பாக முன்னெடுத்து கொண்டிருக்கின்றதாகவே தொடர்பு கொள்ள விரும்பினால் நெதர்லாந்து கத்தோலிக்க பணியகத்தினுடைய தொடர்பாளர்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுடைய பயண விடயங்கள் தொடர்பாக அவர்கள் மேலதிக தகவல் கேள்வி தேவையாக இருந்தால் அதற்கான பதில்களை அவர்கள் தருவார்கள் என்று நம்புகின்றேன். எல்லோருக்கும் மாதாவினுடைய ஆசி கிடைக்க அந்த திருத்தலத்துக்கு செல்வீர்கள் என்று நம்புகின்றேன். வாழ்த்துக்குறி இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்போடு விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.